இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் அரைத்து பொரித்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேரள மக்கள் மீன் குழம்புல எதற்காக தேங்காய் பால் சேர்த்து வைக்கிறாங்கிறது இந்த குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் இன்னைக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு மூடி அளவு தேங்காய் இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை அளவு புளி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு வெந்தயம், ஃபெனுக்ரிக் அதாவது தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது 3ஐயும் சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகள் இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மீனை இந்த மசாலாவோட நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் தனியாக இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை இந்த மாதிரி பேனில் வச்சுடுங்க. இந்த மீனை மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு அரை பதத்துக்கு இருந்தால் கூட போதும். நம்ம குழம்பு வைக்க போகிறதுனால இந்த மீன் துண்டுகள் எல்லாம் அரை பதத்துக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுறதுனால அந்த குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ண தானே போகிறீங்க, பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை. ஓகே, பேலன்ஸ் இருக்க மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இந்த வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வடை போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்த பிறகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய் தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 கப் அளவு தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பை மூடி வச்சு பண்ணக்கூடாதுங்க, இல்லைன்னா தேங்காய் பால் தனியாக பிரிஞ்சிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலை இது கூட சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நார்மல் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போது ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த குழம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, குழம்போட ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய இன்பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.